ஆச்சுல, வேகமா வாங்கறியே. கமாட்சி எங்க எவ்வளவு அவசரமா போற? வேலைக்கு போறேன். வேலைக்கா? வேலை அங்கல்ல, பம்பு செட்ல போயிரு, பின்னாடியே வரேன். என்ன சொல்றீங்க? ஏய், இப்ப வேலை முக்கியம் இல்ல, பம்பு செட்ல போயிரு, கொஞ்ச நாளில வரேன். நாங்க ஒண்ணு உடம்ப விக்கிற ஜாதி இல்ல, அப்படி இருந்தா இந்த கூலி வேலைக்கு ஏயா வரோம்? அட என்ன புள்ள ரொம்ப பிகு பண்ணிக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போ புள்ள. அதுக்கு வேற ஆளை பாரு. போய் அங்கிட்டு. இங்க என்ன நட்டுட்டு இருக்க? உனக்கு வேலை கிடையாது, போ. நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உனக்கு கூலி கிடையாது, மரியாதை போ. போன்னு சொல்றல. இங்க என்ன வேடிக்கை? வேலையை பாருங்க. கொஞ்சம் நெல்லு. எதுக்கு அந்த பொண்ணுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன? இனிமே அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு? அவ சரியான சோம்பேறி பொண்ணு, வேலை செய்யும்போது வயிற்று வலின்னு போய் உட்காந்துக்கிற. அந்த நஷ்டத்தை நீயே கொடுப்ப? என்ன அது கொஞ்சம் கூட மனுஷத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்னடா நாக்கு ரொம்ப நீளுது, துண்டு துண்டா நெருக்கிடும் தெரியுமில்ல? ஒன்னால அந்த துண்டை கூட கிழிக்க முடியாது தெரியுமா? முடிவா கேக்குறேன், இப்ப அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க முடியுமா முடியாதா? இதுக்கெல்லாம் பயப்படுறவனா இல்ல, போ வேலையை பாரு. அம்மா எல்லாரும் அப்படியே இருங்க, யாரும் வேலை செய்யாதீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அத்தனை குடும்பமும் பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாமெல்லாம் உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா நடக்கிறோம். அதனால என்ன சுகத்தை கண்டோம்? நாம வாங்குற கூலி நம்ம அரை வயித்துக்கே பத்த மாட்டேங்குது. நம்ம உழைப்புல வசந்து நிக்கிறவங்க இத நினைச்சு பாக்குறதே இல்ல. அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வேணும்னே குறை சொல்லி வேலையை விட்டு அனுப்பிச்சிடறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா எருமைகளோட கிளம்ப நடத்துவாங்க. அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர்வு வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யறவங்க என்னடா சொல்லிட்டு இருக்க? இவங்க கிட்ட நீங்க பண்ற அக்கிரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. என்ன சொன்ன? அங்க என்ன சண்டை போட்டுக்கிட்ட? வாங்கடா இங்க. அங்க என்னடா தகராறு? ஐயா இவன் என்ன பண்ண தெரியும்? நீ பேசாத, நீ சொல்றா. முதலாளி கூலி உயர்வு கேட்டு தகராறு பண்றான் முதலாளி. நான் நியாயத்தை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் முதலாளி. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அடிச்சிருப்ப? ஐயா என்ன கொஞ்சம் பேச விடுங்க. உன்னை மேடை போட்டு பேச விட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிற. ஏன்பா காலங்காலமா உங்களுக்கு வேலை கொடுத்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் உதவி பண்ணவனா நேத்து பிறந்துவேன் உங்களுக்கு வசதி ஆயிட்டானா? அவன் சொல்லிதான் நான் உங்களுக்கு கூலி வேறு கொடுக்கணுமா? நான் கொடுப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் நிலத்துல வேலை பாருங்க. இல்ல அவன் பின்னாடியே போங்க, கோஷம் போட்டுட்டு பட்டியல கிடைப்பீங்க. முதலாளி சொன்ன மாதிரி கூலி கொடுக்காம குறைச்சு கொடுத்துட்டாரு. என்னது? அதனால நாங்க யாருமே கூலி வாங்காம திரும்பி வந்துட்டோம். ஆமா தம்பி, நாங்களும் கூலி வாங்காம வந்துட்டோம். நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்க கேட்டா தான் முடிவு பறக்கும். இனிமே உங்க பேச்ச மீறி நாங்க என்னைக்கு நடக்க மாட்டோம் தம்பி. அண்ணே இன்னைக்கு நேர்ல போய் 2ல 1 கேட்டு வந்துருவோம். வாங்க.
என்னடா கூட்டமா வரீங்க? அடட, தலைவரே வந்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய தலைவர் இந்த ஏழை விட்ட தேடி வரலாமா? சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. இங்க பாருங்க, உங்க கேள்வி கிண்ட கேட்கறதுக்கு நாங்க வரல. அப்ப எதுக்கு வந்தீங்களா? எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலியை கேட்க வந்திருக்கோம். அது என்னப்பா நியாயமான கூலின்னு கேக்குற? வழக்கமா குடுக்கறதுல குடுக்கறோம். நம்ம ஊர்ல ஆம்பளைக்கு 18 ரூபாய், பொம்பளைக்கு 12 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆம்பளைக்கு 10 ரூபாயும் பொம்பளைக்கு 7 ரூபாயும் கூலியை குறைச்சு கொடுத்து ஏமாத்துறீங்க. இங்க பாருப்பா, இது கவர்மெண்ட் நிலம் இல்ல, என்னுடைய. இங்க நான் நிர்ணயிக்கிற கூலியை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட தான் வேலை பார்த்தாகணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே. இஷ்டம் இருந்தா நான் கொடுக்கிற கூலிக்கு வேலை பாருங்க, இல்ல எந்த ஊர்ல அதிகமா கூலி கொடுக்கறானோ அங்க போய் வேலை பாருங்க. நீங்க செய்யலன்னா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வேலை பார்த்துக்க தெரியும். இது நாங்க பிறந்த ஊரு. வெளியில இருந்து வந்து இங்க யாரும் வேலை செய்ய முடியாது, செய்ய விட மாட்டோம். இது எங்க பெரியவங்க வாங்கின நிலம். இங்க யார வேணா வேலைக்கு வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. வெண்ணையாரே, நிலத்தை யாரும் நம்ம வாங்க முடியாதுங்க. நிலம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கு. உங்க பாட்டம் பூட்டெல்லாம் அவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் நிலம் வாங்கிடுச்சு. புரியல? மண்ணு மண்ணு உள்ள வாங்கிடுச்சு. நான் முடிவா சொல்றேன், கேட்டுங்க. இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, இல்ல நீங்க நட்ட நாத்தை எல்லாம் புடிங்கி போட்டு போங்க. ஐயா, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாத்தும் நாங்க பார்த்து வளர்த்த குழந்தைங்க. எந்த காலத்திலையும் அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். ஆமா, நட்டதுக்கே கூலி கொடுக்கல, இந்த புடுங்கிறதுக்கு கூலி கொடுக்க போறீங்களாக்கும். உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. இனி நியாயம் இங்க கிடைக்காது. அடுத்த வாரம் மந்திரி ஊருக்கு வர்றாரு. அப்ப எங்க பிரச்சனையை மனுவை எழுதி கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிறோம். வாங்க எல்லாரும் போறோம். வாங்கப்பா, இவங்கிட்ட அவன் கைய கால வெட்டி முடக்கி போட்டாதான் என் மனசு ஆறும். அட யாரா அவன்? அவனை வேட்டைக்கு வான்னு கூட கூட்டு போய் சுட்டுக் கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் செய்யக்கூடாதுரா. நாம தான் அடிச்சவனும் அவனுக்கு மட்டும்தான் தெரியணும். ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. சொல்லிட்டீங்கல்ல, வர திங்கக்கிழமை முடிச்சிடுறேன். அது என்னடா திங்கள் செவ்வாய்னு நாள் கிழமை பாத்துக்கிட்டு? அட அதுக்கு இல்லைங்கய்யா, வர திங்கக்கிழமை சுருளிப்பட்டிக்கு போறான். போற வழியே பாத்துறேன். பாக்குறது இருக்கட்டும். அவன் கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்க கச்சேரியை முடிச்சிருங்க. உங்க முகத்தை எல்லாம் காட்டாதீங்க. நம்ம கரியப்பட்டிக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு போங்க. அவனுக்கு எதுக்கு 5-6 பேரு? அவன் பாக்குறதுக்கு தான் சாதுவா இருக்கிறான். முரட்ட ஆளு. ஏன் உன்னையே சேத்துல போட்டு புரட்டி எடுத்தானே, மறந்துட்டியா? அன்பரே, வரும் திங்கட்கிழமை அன்று தாங்கள் கச்சேரிக்கு செல்லும் பொழுது வழியில் தங்களை தாக்குவதற்காக கரியாப்பட்டியிலிருந்து 6 ஆட்களை ஏற்பாடு செய்துள்ளனர். எனவே தயவு செய்து தாங்கள் கச்சேரிக்கு செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் செவ்வாய் அன்று அழகர் கோயிலுக்கு வந்தால் என்னை சந்திக்கலாம். நான் சிகப்பு ஆடையை உடுத்தி தலையில் மல்லிகை மலரை சூடியிருப்பேன். வருவீர்களா? அண்ணே, என்ன சொன்னாரு? யார் எழுதியிருக்கா? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, கச்சேரிக்கு கேட்டு எழுதியிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்து கேட்டு வந்துடுறேன். அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். தங்கராசு, தங்கராசு, என்னப்பா இவ்வளவு அவசரமா போறேன்? கச்சேரிக்கா? தங்கராசு, கச்சேரி ஊருக்குள்ள இல்ல, இங்கதான். எங்களை மீறி மேடை ஏறியா? இங்க பாரு, இந்த சலசலப்புக்கெல்லாம் 5 ஆள் நான் கிடையாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் மேடை ஏறதான். என்ன யாரும் தடுக்க முடியாது.